ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் நேற்று போகுது. என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் போண்டி பீச் அப்படின்ற பீச்ல கரையோரத்தில் கடலோரத்தில் யூதர்களுடைய ஒரு திருவிழா நடக்குது, ஒரு வைபவம் நடக்குது. அந்த வைபவத்தோட பேரு, திருவிழாவோட பேரு ஹனுக்கா அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இது நடந்து கொண்டிருக்கிற நேரம் ரெண்டமா ஒரு மனிதர் போயிட்டு சரமாரியா சொல்றாரு. கிட்டத்தட்ட 12-16 பேருக்கு மேல தற்போது உயிரிழந்ததாகவும் அதே போல பல பேர் காயப்பட்டதாகவும் நியூஸ்ல வருது. ஆஸ்திரேலியா மீடியா அவர்களுடைய பேரை வெளியிடுறாங்க. ஒரு தந்தையும் மகனும் தான் அதுல ஈடுபட்டிருக்காங்க. உலக நாடுகள்ல யூதர்களால பல நாடுகள்ல பல முஸ்லிம்களுக்கு பிரச்சனை நடக்குது. அந்த கோபம், அந்த விரக்தி ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு தந்தைக்கும் மகனுக்கும், அவனோட பேரு நவீத் அக்ரம், சாஜித் அக்ரம் அப்படின்ற தந்தையும் மகனும் போயிட்டு தான் இந்த ஹனுக்கா ஃபெஸ்டிவல் இருக்கக்கூடிய யூதர்களை சுடுறாரு. அந்த சுட்டது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை. ஏன்னா யூதர்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களால பலஸ்தீனியர்களுக்கு பாதிப்பு நடந்திருக்கலாம், அநீதி நடந்திருக்கலாம், ஆனா நடந்திருக்குது. ஆனா யூதர்கள்லையும் ஒரு சில நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. இது ஆஸ்திரேலியால நடக்குது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஹீரோ உதயமாகிறாரு. முழு ஆஸ்திரேலியன்ஸ், வெள்ள மக்கள், உலகத்தில் ஆஸ்திரேலியன்ஸை பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருப்பாங்க. அவங்க கூட இந்த ஷூட்டிங் நடக்கிற நேரம் ஓடுறாங்க, திசை தெரியாம ஓடுறாங்க, உசிர காப்பத்துக்குள் ஓடுற நேரம் ஒரு ஹீரோ உதயமாகிறாரு. அவருடைய பேரு அஹமட் அல் ஹமட். அந்த இடத்துக்கு குதிச்சு கன்னோடு இருந்த 2 பேரும் இவங்களே சுட்டிருக்காரு. அந்த அஹமட் அல் ஹமட் அவருடைய மேல கூட 2 துப்பாக்கி மேல பட்டிருக்கிறதா அந்த நியூஸ்ல வருது. இருந்தும் கூட அந்த அஹமட் அல் ஹமட் அந்த இடத்துல பாஞ்சி அந்த தந்தை மகனுக்கும் எதிராக உசிர பணயம் வச்சு போராடி அவர் ஷூட் பண்றாரு. ஒரு முஸ்லிம், இன்னொரு முஸ்லிம் சர்வ் பண்றாரு. யாரை ஷூட் பண்றாங்க? யூதர்களை. இருந்தாலும் கூட அந்த அஹமட் அல் ஹமடுடைய மனிதாபிமானம், அவர் உயர துணிச்சலாக வச்சு அந்த இடத்துல அந்த ஷூட் பண்ணி கொண்டு 2 பேர் அந்த கையில பறிச்சிரி அந்த இடத்துல இருந்து அவங்கள மற்ற மக்களை காப்பாற்றாரு. ஆஸ்திரேலியால ஒரு முஸ்லிம் நேற்றைய நாள் வில்லனாக கருதப்படுற அதே சந்தர்ப்பத்துல அஹமட் அல் ஹமட் அப்படின்னு ஒரு புதிய ஹீரோ உதயமாகிறாரு. It's the most unbelievable scene I've ever seen. A man walking up to a gunman who had fired on the community and single-handedly disarming him, putting his own life at risk to save the lives of countless other people. That man is a genuine hero. இன்றைக்கு அந்த அஹமட் அந்த நபர் அந்த இடத்துல அவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட உயிரை காப்பாற்றி இல்லைன்னா முழு உலகமே இந்த முஸ்லிம்களை வெறும் தீவிரவாதியாக நியூஸை மட்டும் தான் கொண்டு போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல அஹமட் அல் ஹமட் என்ற ஒரு நல்ல முஸ்லிம் மனிதர் இந்த முழு உலகத்தில் இருக்க முஸ்லிம் மனித சமுதாயத்துக்கே ஒரு நல்ல பேரை வந்திருக்காரு. அதே சந்தர்ப்பத்தில் அந்த தந்தையும் மகனும், சாஜித் நவீத் என்ற தந்தையும் மகனும் முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருப்பாங்க. தீவிரவாதி என்ற லேபலை சுட்டிருப்பாங்க. அவனோட மனசுலேருந்து ஒரு கோபம் இருந்திருக்கலாம், விரக்தி இருந்திருக்கலாம். ஆனா அது அந்த சந்தர்ப்பத்துல பழி வாங்குற இடம் இல்லை. சோ யாரோ செஞ்ச குத்தத்தை, யாரோ செஞ்ச தவற இன்னொரு இடத்துல பழி வாங்குறது எந்த விதத்துல நியாயம் இல்லை. பார்க்கலாம்.